சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் காங்கிரஸ் கட்சி கருத்து கேட்கிறது. இன்று மாலை 4 மணி முதல் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி சார் பண்ண போறீங்க? எல்லாரையும் அழைத்திருக்கிறோம். கட்சி தோழர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களையும் அழைத்திருக்கிறோம். பல அரசு சாராத நிறுவனங்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். தொழிற்சங்கங்கள், இளைஞர் அமைப்புகள், பொது நல அமைப்புகள் அவையெல்லாம் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எழுத்து மூலமாக தங்கள் கருத்துக்களை, பரிந்துரைகளை கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் அதை சுருக்கமாக விளக்கி சொல்லலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு தரப்படும். ஆனால் காலத்தின் அருமை கருதி எல்லாரும் சுருக்கமாக தங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறோம். அந்த கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். எழுத்து மூலமாக தந்த பரிந்துரைகளை, கருத்துக்களை கவனமாக பெற்று அதை பிறகு நுணுக்கமாக ஆராய்ந்து அதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை பொறுக்கி எடுத்து அவற்றை தேர்தல் அறிக்கையிலே சேர்த்துக் கொள்வோம். இப்போ இன்று மாலை 4 மணி முதல் இது நடக்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம், முக்கிய அம்சங்கள்லாம் அதுல இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாரும் சொல்லட்டும். நிச்சயமாக வேலையின்மை, பணவீக்கம் இரண்டும் தான் முதல் 2 விஷயங்களாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை தொடர்ந்து பல விஷயங்களை பற்றி கருத்து சொல்வார்கள். விவசாயிகளுடைய தேவைகள், தொழிலாளர்களுடைய தேவைகள், பெண்களுடைய கோரிக்கைகள், இளைஞர்களுடைய கோரிக்கைகள், மற்ற பலவீனமான மக்கள் இருக்கிறாங்களே, தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், மாற்றுத்திறனாளிகள், அனாதைகள், மூத்த குடிமக்கள், இவர்களுடைய தேவைகளையும் சொல்வார்கள். நிச்சயமாக நகரங்களில், சிறிய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பற்றி சொல்லுவாங்க. கிராமத்துல என்ன வசதிகள் இன்னும் குறைபாடுகளாக இருக்கிறதோ அதை சொல்லுவாங்க. ஆக எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வோம். எந்த கருத்தும் தள்ளுபடி அல்ல. எல்லாரும் சொல்லட்டும், சுருக்கமாக சொல்லட்டும். மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. பல விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. குறிப்பா இன்று மாலை 4 மணி முதல் மக்களிடம் தேர்தல் அறிக்கை தொடர்பாக கருத்தும் கேட்க இருக்கிறீங்க சார். இது நாளைய தினமும் தொடருமா, இல்ல இன்று ஒரு நாள் மட்டும்தான் இந்த கருத்து கேட்பு நடக்குமா? இது நாடு முழுவதும் நடக்கிறது. ஏற்கனவே திருவனந்தபுரம், அகமதாபாத் நடந்து விட்டது. இன்று பல ஊர்களிலே நடைபெறுகிறது. நான் சென்னையிலே கலந்து கொள்கிறேன். அடுத்தது நான் மும்பையிலே கலந்து கொள்வேன். என்னால் இயன்ற அளவு நான் கலந்து கொள்ளக்கூடிய இடங்களிலே நான் கலந்து கொள்வேன். ஆனால் மொத்தம் தேர்தல் அறிக்கை குழுவில் 17 பேர் இருக்கிறாங்க. அந்த 17 பேரும் நாடு முழுவதும் பரவலாக கருத்து கேட்கிறார்கள். ஒரு நாள்ல 4 இடங்களில கூட கருத்து கேட்கிறார்கள். அது இங்க ஊடகங்கள்ல வராத ஒழிய அந்தந்த மாநிலங்கள்ல ஊடகங்கள்ல வரும். இன்னைக்கு சென்னையில கருத்து கேட்பது தமிழ்நாடு ஊடகங்களில வரும் என்று நம்புகிறேன். ஆனால் இது ஒரு இடத்துல ஒரு நாள்ல நடைபெறும் நிகழ்ச்சி அல்ல. 28 மாநிலங்களிலேயும் இந்த கருத்து கேட்பு நடைபெறும். யூனியன் டெரிட்டரியிலையும் இது நடைபெறும். தேர்தல் அறிக்கை தொடர்பாக காங்கிரஸ் கட்சி மக்களிடம் கருத்து கேட்கிறது. ஏற்கனவே பல மாநிலங்கள்ல இந்த நடவடிக்கைகள் தொடங்கிருச்சு. இன்று தமிழகத்துல இருக்க சென்னையில இன்று மாலை 4 மணி முதல் மக்களிடம் கருத்து கேட்கப்படும் அப்படின்னு இணைப்புல பல்வேறு தகவல்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க திரு ப. சிதம்பரம். பேசியமைக்கு நன்றி.
சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.